ஆந்திராவில் ஹைதராபாத்தில் நல்லா வசதியாக கிட்டத்தட்ட 500 பவுன் மேலே அந்த பொண்ணுக்கு போட்டு நல்லா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு. அந்த பொண்ணை எல்லா மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பெண்ணை வந்து எப்படியாவது நல்லபடியாக அங்கேருந்து கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல லைஃப் இங்கே கிடைக்கணும். வணக்கம். போன மாதம் நான் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் இருக்கும்போது என்னோட தெரிந்த ஒரு லாயர் நியூயார்க்லேருந்து அவர் எதேச்சியாக ஃபோன் பண்ணியிருந்தார் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த பெண்ணை வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க, நீங்கள் பேசுங்க, ப்ளீஸ் டூ சம்திங் ஃபார் ஹர் அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னு புரியல. நான் வந்து சூர்யா என்னுடைய ட்ரஸ்ட்டை வந்து நான் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை அமெரிக்காலே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு சமயம் அது. அப்போ வந்து இந்த பெண் வந்து நான் அரிசோனாலேருந்து பேசுகிறேன், எனக்கு வந்து அப்படின்னு ஃபோன்லேயே அழுதா. என்னன்னு கேட்டால் அவங்க ஒரு தெலுங்கு கப்பல் ஆந்திராவில் ஹைதராபாத்தில் நல்லா வசதியாக கிட்டத்தட்ட 500 பவுன் மேலே அந்த பொண்ணுக்கு போட்டு நல்லா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு. அவரும் ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு மூவ் ஆகியிருக்காங்க. இந்தியாவிலையும் கொஞ்சம் வாழ்ந்துட்டு அங்கே போயிருக்காங்க. அப்போவே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு, சைண்டாலாம் வந்துகிட்டே இருந்திருக்கான். நான் வந்து ஏன் இங்கேயே நீ டெசிஷன் எடுத்துருக்கலாம் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். இல்லை இதெல்லாம் ஃபேமிலியில் சகஜம்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து நார்மலாக தான் அதை எடுத்துனாங்க. நானும் சரி நான் அவரை விட்டு புரியணும்னு நான் நினைக்கல. அதனால நானும் அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவில் போய் நாங்கள் வாழ்ந்தோம். 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. 2 பேரும் ஆட்டிசம் சில்ட்ரன் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பேரும் அவங்களோட நடவடிக்கை வித்தியாசமாக இருந்திருக்கு. இவர் டொமஸ்டிக் வயலன்ஸ்னா போட்டு சுடுறது, அடிக்கிறது. அந்த பொண்ணை எல்லா மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த குழந்தைகள் ஆட்டிசத்தில் வந்து அவங்க பண்ணுற வீட்டில் நடந்துக்கிறது எல்லாமே வந்து இந்த பொண்ணு மேனேஜ் பண்ணி என்ன இருந்தாலும் இந்த குழந்தை எப்படி இருந்தா என்ன, அம்மா தானே, அந்த குழந்தைகளை அப்படி இந்த பொண்ணு அப்படி நேசிக்கிறா, அவ்வளோ இது இருக்கா. இவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணோடனே ஒரு தடவை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இந்த குழந்தைகள் 2 பேரும் நாங்கள் தனியாக அவங்க வெளிநாடுகளில் இதுதான் ஒன்று. ஸோ குழந்தைகள் வீட்டில் வந்து அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்கன்னா அதில் குழந்தைகள் அஃபெக்ட் ஆகிடும், அவங்க மனசு பாதிச்சிரும்னு சொல்லி அவங்கள ஒரு சென்டருக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அங்கே வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இவளால் தாங்க முடியல. திருப்பி வந்து சரியாக இருக்கிற மாதிரி இருக்கா. நான் போலீஸில் ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா சரி நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கேன், இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி ஒன்று டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. திருப்பி கொஞ்ச நாள் கூட இல்லை, ஒரு வாரம் கூட இல்லை, ஹி வாஸ் எகெயின் அவளை வந்து டார்ச்சர் பண்ணுறது எல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ண அப்புறம் அந்த ஒரு நாளைக்கு வந்து அவர் ஊருக்கு போலீஸ் வந்து நிச்சயமாக இவர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் வந்து இந்தியா கிளம்பி வந்துட்டார். தன்னோட வேலை போனாலும் பரவாயில்ல, தன்னோட கிரீன் கார்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். தன்னோட ஸ்டேட்டஸ் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்ததோட அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து நின்றான். ஒரு பைசா ஒரு சாமான் கூட அந்த பொண்ணுக்கு, அந்த 2 தனக்கு பிறந்த குழந்தைகள் இருந்து 2 குழந்தைகள் அவங்க ஆட்டிசம் சில்ட்ரன்ங்கிறதுனால அவருக்கு பிடிக்கல வேற. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டார் சந்தோஷமா. இந்த பொண்ணு தவிச்சு திண்டாடி அப்புறம் குழந்தைகளை அழுது பிடிச்சி அப்படியே அவங்க கிட்ட ஏதோ ஒரு லாயர் கிட்டலாம் வெளிநாடுகள் நம்ம ஊர்லயாவது யாராவது ஒருத்தர் மாற்றி ஹெல்ப் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து எல்லாமே காசு தான் பேசுவாங்க. ஸோ ஒரு லாயர் அந்த மாதிரி சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது மூலமாக ஒரு லாயர் மூலமாக போய் பார்த்தா அந்த ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் அட்லீஸ்ட் என்னால் டெய்லி ஒரு தடவையாவது நான் போய் குழந்தைகளுக்கு சாப்பாடாவது கொடுக்கறதுக்கு போகிறேன், அப்படியே நான் பார்க்குறேன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு அங்கே போய் இப்போ கொடுக்க போகும்போது பார்த்தா அந்த பையன் வந்து சோப் எதையோ சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அப்போ இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு அந்த கார்டன்ல எதுவும் பண்ணிட்டு இருக்கு. இது 2ஐயும் கவனிக்காமையே அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் வேற ஏதோ பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவளுக்கு அதை பார்த்தோன்னு இன்னும் மோசமாயிடுச்சான். அப்புறம் திருப்பி அழுது பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாலாம். வச்சுட்டு இருக்கேன், எனக்கு ப்ளீஸ் டூ சம்திங், எனக்கு வந்து இது எப்படியாவது எனக்கு ஃபினான்ஷியலி நான் ஜீரோவாக இருக்கேன், என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இதை சால்வ் பண்ணுங்க. அவரை வந்து என்னோட ஹஸ்பண்டை வந்து நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை பிடிச்சி இது பண்ணணும், பனிஷ் பண்ணணும். எனக்கு போட்ட நகை பாத்திரம் பண்டம் எல்லாம் அவருக்கு அவங்க வீட்டில் இருக்குது, அது எல்லாத்தையும் வாங்கணும். அது என்னோட அட்லீஸ்ட் எனக்கு வந்து அது வந்து அந்த மாரல் சப்போர்ட்டாவது இருக்கும், எங்கள் அப்பா அம்மா கிடைக்கணும். எங்கள் அப்பா அம்மாக்காக தான் நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன், இனிமேல் வந்து இருக்க முடியாது.
நான் சொன்னேன், "நீங்க அப்புறம் பேசாம பெஸ்ட் ஐடியா யூ கேன் கம் பேக் டூ இந்தியா. இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு உங்க குழந்தைகள நல்ல இதுல சென்டர்ல சேர்த்து, நீங்க முதல்ல ஹெல்த் ரெஸ்ட் எடுத்து, உங்க அப்பா, அம்மா கூட கொஞ்ச நாள் இருங்க. அங்கேருந்து கேஸ் ஃபைல் பண்ணி, லீகலி டிவோர்ஸ் வாங்குங்க. உங்க திங்ஸ் எல்லாம் வாங்குங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம்னா, இந்த பொண்ணுக்கு வந்து அமெரிக்கா விட்டு வரத்துக்கு மனசு இல்ல. ஏன்னா, அந்த 2 குழந்தைகளும் அங்க சிட்டிசன். அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இஸ் வெரி டிஃபிகல்ட்ங்கிறதுனால, குழந்தைகளோட ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பொண்ணு திங்க் பண்றா. அது ஒரு சமயம் நியாயமா இருந்தா கூட, இந்த ஆட்டிசம் சில்ட்ரனை எத்தன நாளைக்கு இந்த பொண்ணு மேனேஜ் பண்ண முடியும்? இந்த பொண்ணுக்கு ஜாப் கிடையாது. எத்தன நாளைக்கு இப்படி மேனேஜ் பண்ணி, அப்படி மேனேஜ் பண்ணி பண்றேங்கிற நான் எவ்வளோ கவுன்சிலிங் குடுத்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டுமா? டிவில சொல்லிட்டுமா? அப்படிலாம் கேட்டேன். இல்ல நீங்க துணிஞ்சு சொல்லுங்க. எனக்கு பரவால்ல. இந்தியன் கவர்மெண்ட்ல பேசி இப்ப எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணுங்கங்கிறேன். நான் சொன்னேன், யூ ஹேவ் இட் நீங்க வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்ப குழந்தைகள் காம்ப்ரமைஸ் ஆயிட்டா, நீங்க வந்து இந்தியாவுக்கு வந்துருங்க. சிட்டிசன்ஷிப் எப்படியும் போயிடும். இந்தியன் கவர்மெண்ட் இதுல இன்வால்வ் ஆகி, இப்ப அந்த குழந்தைகள திருப்பி அந்த சென்டர்லயே எடுத்துட்டாங்களாம். ஸோ இந்த பொண்ணால குழந்தைகளையும் பார்க்க முடியல. நேத்திக்கு ஃபோன் பண்ணி அழுதா. ஸோ நான் அதனால இப்ப சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். இது மூலமா வந்து இந்த மீடியா மூலமா அந்த பெரிய அதிகாரிகளுக்கும் இவங்களுக்கும் வந்து ரீச் ஆகி அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் நான் சொல்ல போறேன். அவங்க மூலமா அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேச போறேன். இப்போ அது ஆந்திரால அவங்க கிட்டயும் பேசிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது சேஃப்டியா கூட்டு வரதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்ல போராடி அந்த குழந்தைகளை ஃபர்ஸ்ட் மீட்டு அவங்க எல்லாரையும் இங்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா லீகலி டிவோர்ஸ் பண்றதுக்கோ மற்றதுக்கோ அவங்க வீட்டுல சொல்லி பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு இப்போ எனக்கு வந்துடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கெல்லாம் ஏதாவது சஜஷன் தெரிஞ்சா கூட நீங்க சொல்லுங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கான போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே நான் அதனால தான் காட்டுச்சேன். ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து அவ்வளோ பர்மிஷன் வாங்கிட்டது அந்த பொண்ணோட மெசேஜஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஸோ எனக்கு இதை வந்து இது மனசுக்கு ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில எப்படி வந்து கஷ்டப்பட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ரிச்சா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைகள் போற அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல சண்டை போடுறது எல்லாம் ஆரம்பிச்சு அதுல 2 குழந்தைகளும் பிறந்து அந்த குழந்தைகள் சரியில்லைன்னா அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுவா? அது கடவுள் கொடுத்த இது. ஸோ அதுக்கு அந்த ஹஸ்பண்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? அதனால அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த குழந்தைகளை நம்ம எப்படி கொண்டு வரலாம்? எப்படி 2 பேர் சேலஞ்சிங்கா அப்படி வளர்த்தாங்க வளர்த்துருக்க வேண்டிய ஒரு விஷயத்த அதுக்காக தனக்கு வந்து எல்லாத்தையும் அந்த ஒய்ஃப் மேல டார்ச்சர் பண்ணி இந்த குழந்தைகளால டார்ச்சர் பண்ணி அவங்க பாசம் அன்பு எதுவுமே இல்லாம 17 வருஷமா மன வாழ்க்கை இது. ஸோ இதுவே இப்படி இருந்தா வாழ்க்கையை எப்படி டீல் பண்றது ஒரு ஒரு பெண்களும் இல்லையா? எப்படி எது மேல நம்பிக்கை வரும்? வாழ்க்கையில எப்படி ஒரு நம்பிக்கை வரும் இந்த பெண்களுக்கெல்லாம்? ஸோ அதனால நான் ஒரு துணிஞ்சு இந்த ஸ்டெப் எடுக்க போறேன். இந்த பெண்ணை வந்து எப்படியாவது நல்லபடியா அங்கேருந்து கூட்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல லைஃப் இங்கே கிடைக்கணும். அவங்க அந்த ஆட்டிசம்க்கு இங்கே நிறைய சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நல்ல எக்ஸசைஸ் கொடுத்து அந்த குழந்தை நல்ல டீனேஜில் இருக்கிற குழந்தைகள் அது எதுவுமே ரொம்ப கஷ்டம். தனியாக ஒரு மதர் ஹேண்டில் பண்ணுறது. அதுக்கு இங்கே ஹெல்ப் கிடைக்கணும். தாத்தா பாட்டியோட அஃபெக்ஷனில் அந்த குழந்தைகள் நல்லா வரணும். லீகலாக டிவோர்ஸ் கிடைச்ச அந்த பொண்ணுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பொண்ணுக்கான செலவு பண்ணது எல்லாமே அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அமையணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். என்னால் நான் முயற்சிகளை நான் செய்கிறேன். நன்றி.